V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹிட்லர் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹிட்லர் திரைப்படம் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்த மற்றும் ஒரு அதிவேக அரசியல் படம்னு சொல்லலாம். வழக்கமாக விஜய் ஆண்டனி படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் கேரக்டரில் வருவார், இல்லை ஒரு சமூகம் சார்ந்த நலன் விஷயத்தில் அப்படி வருவார். அப்படியே வந்தவருக்கு இப்போ வந்து புதுசாக ஒரு அரசியல் சாயம் பூசின படமாக வந்திருக்கு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. செந்தூர் ஃபிலிம் சார்பாக இந்த படத்தை டிடி ராஜா, டிஆர் சஞ்சய்குமார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தனா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. விவேக் மெர்லின் இசையமைச்சிருக்காரு. நவீன்குமார் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. சங்கத்தமிழன் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாஸ்தவன், சரண்ராஜ், ஆடுகளம் நரேன், இயக்குனர் தமிழ், விவேக் பிரசன்னா, கிங்ஸ்லி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்திங்கன்னா, மதுரையை தாண்டி ஒரு மலை கிராமத்தில் அடிப்படை வசதி எதுவும் இல்லாத ஒரு வசதியற்ற நிலையை மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பக்கத்து ஊருக்கு போனாலும் சரி, ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். அப்படி ஆற்றை கடந்து போய் பழக்கத்தில் வந்து அடிக்கடி ஆற்ற வெள்ளம் வந்து அதிகமான பேர் இறந்துடுறாங்க. இதே பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கனால நமக்கு ஒரு பாலம் கட்டித்தரணும்னு சொல்லி அரசிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அரசுமே அந்த இதை ஏற்றுக்கிட்டு பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதை விட்டுட்டாங்க. அது என்னாச்சுன்னு பார்க்கும்போது, பாலம் கட்டின மாதிரி கணக்கில் காட்டப்போது அந்த பாலத்துக்காண்டி ஒரு மிகப்பெரிய தொகை ஒதுக்கினதாக தகவல் வருது. பாலம் கட்டின மாதிரி கணக்காக்கும்போது இந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் பாலம் கட்டினாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. விஜய் ஆண்டனி இதில் இவருக்கு என்ன பங்கு, கதாநாயகி ரியாசன் அவங்களுக்கு என்ன பங்கு, கௌதம் வாசன் இதில் என்ன வர்றாரு அப்படிங்கிற விளக்கம் ஃபுல்லாக படத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. வழக்கமாக விஜய் ஆண்டனி படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு காதல் காட்சியும் சரி, இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் காட்சியும் சரி, இந்த அளவுக்கு ஒரு அரசியல்லையும் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணதில்லை. இந்த படம் வந்து வழக்கமான விஜய் ஆண்டனி படத்தில் இது கொஞ்சம் மாறுபட்ட படமாக ஹிட்லர் இருக்குது. நிச்சயமாக அவரோட ரோலை சரியாக பண்ணிட்டார். கௌதம் வாசன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் மெனக்கடல் பண்ணியிருக்காரு. ஸோ பொதுவாக வந்து அவர் படத்தில் வந்து அவர் கேரக்டர் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணிவிட்டுருவார். அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, அவரோட காஸ்டியூம் சரி, எப்போ யாரோட நடித்தாலும் கொஞ்சம் தனித்துவமாக தெரிவார். இதில் அவரும் செஞ்சுருக்காரு. சரண்ராஜ் வில்லனாக வர்றாரு. வில்லனாக வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் இடவெளி விட்டு வந்தால் கூட அந்த பழைய கெத்தை விடாமல் அந்த அரசியல்வாதி எப்படிலாம் நையாண்டித்தனத்தோட எவ்வளோ அணுகுமுறை இருக்குமோ அதை சரியாக பண்ணியிருக்காரு. இயக்குனர் தமிழ், டானாக்காரன இயக்குனர் தமிழ் தான் இந்த படத்தை சரண்ராஜ் தம்பியாக வர்றாரு. அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நடிகர் எல்லாமே அவங்க கொஞ்சம் சிறப்பாக பண்ணிட்டாங்க. கிங்ஸ்லி அப்பப்போ வந்து நகைச்சுவை பண்ணுறாரு. ஆடுகளம் ஒரு சரண்ராஜுக்கு ஆப்போசிட் அரசியல் வந்தாலும் அவரும் அவர் கொடுத்த ரோலை சரியாக பண்ணிட்டாங்க. அரசியல் எப்படி பேசிக்குவாங்களோ அந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மக்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து இப்போ இந்த படத்தை வந்து பொதுவாக வந்து வெளியில் ஒரு பார்வை வந்து குரு பட சாயல் இருக்குது, ஜென்டில்மேன் சாயல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, பொதுவாக தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து 93 வருஷம் ஆச்சு. 93 வருஷத்தில் வந்து நம்ம எப்படி தான் படம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி எடுக்கணும். இப்போ காதல் வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு காலத்துலையும் வெவ்வேறு கோணத்தில் பயணிக்குது. அதேமாதிரி பழிவாங்கலும் சரி, சண்டை காட்சிகளும் சரி, அந்த நவீனத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த வந்து ஒரு கதையை வந்து திரும்ப அக்கா தங்கச்சி கதை நிறையா வந்திருக்கு, போலீஸ் கதை நிறையா வந்திருக்கு. அது மாதிரி இந்த படம் வந்து மற்ற படத்தோட சாயல் இல்லை, ஏதோ எங்கோ நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்துக்காங்க தான் அப்படின்னு நான் நினைக்க தோணுது. அதாவது இந்துவாக நடந்த கதையை எடுத்துக்காங்க அப்படி தான் நினைக்க முடியுது. பட் இதை வந்து மற்ற படத்தை ஒப்பிடுறது எனக்கு என் பார்வையில் இது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட்டு அவங்க சிந்தனை இது, அதை சரியாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு மற்ற படத்திலோட இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சுமை இருக்குது. மற்ற படத்தில் ஒரு சின்ன சுமை ஒரு இது எடுத்துகிட்டு வர்ற இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சுமை. ஏன்னா ஒரு 400 கோடிக்கு மேலே பணம் அப்படிங்கும்போது அது அவ்வளவு இவருக்கு வந்து இது பெரிய சவாலான விஷயம்தான். ஏன்னா இப்படி ஒரு முக்கியமான கதையில் இந்த படத்துக்கு இந்த காதல் காட்சியும் பாடல் காட்சியும் அவசியமா அப்படிங்கிற ஒரு சினிமா ரசிகனா என் பார்வையில் அந்த கேள்வி இருக்குது. பட் அது இல்லாமல் இந்த படம் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிச்சிருக்குமோ அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி வந்து தேர்தலுக்கு நிதிக்காண்டி கொடுக்க வச்ச பணத்தை இவங்க எப்படி மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவில் புதுசு தான். ஏன்னா அந்த காதல் எப்படி மாறி சொல்கிறோமோ, பழிவாங்கல் எப்படி மாறி செய்கிறாங்களோ, அதேமாதிரி இந்த கொள்ளையடிக்கிறதையும் வந்து ஒரு நவீனத்தன்மையில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி போட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இதில் வந்து போலீஸு எவ்வளோ தான் அவங்க மெனக்கட்டு பிடிக்கணும் வந்தால் கூட எல்லாருக்காலையும் மண்ணை தூக்கிட்டு போகிறது வந்து அவ்வளவு சாதாரணமாக இல்லை. ஒரு பெரிய க்ரௌடில் வச்சு பண்ணுறது வந்து கொள்ளையடிக்கிறவங்க
ஏன்னா மிட் நைட்டில் அப்படி ஒரு விஷயம் வருவாங்க. ஆனால் பட்டப்பகலில் ட்ரெயினில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பிளானாக இருக்குது. அதாவது கொள்ளையடிக்கிறவங்களுக்கு நல்ல பிளான். ஆனால் இது சமூகத்துக்கு நல்லதா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. பட் இருந்தாலும் அவங்க செஞ்சது வந்து ஒரு நல்லா செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குதுங்கிற ஒரு விஷயம் தான். படம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. விஜய் ஆண்டனி படத்தில் கொஞ்சம் மாறுபட்ட இடமா இது. இவருக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வு அந்த படம் நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.